எங்களுடைய கோட்பாடு ஒண்ணுதான். தொடர்வண்டி துறையா என் நிலத்துக்குள்ள என் மாநிலத்துல வரும்போது என் தமிழனுக்கு முன்னுரிமை கொடுத்துரு. கேரளாவுக்குள்ள போகும்போது அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துரு. ஆந்திராவுக்கு போகும்போது தெலுங்கர்களுக்கு முன்னுரிமை கொடுத்துரு. கர்நாடகாக்குள்ள போகும்போது கன்னடருக்கு முன்னுரிமை கொடுத்துரு. பீகாருக்குள்ள போகும்போது பீகாரிக்கு கொடுத்துரு. குஜராத்துக்குள்ள போகும்போது குஜராத்தி, உத்தரப்பிரதேசம். அப்ப எல்லாருக்குமான சமமான வேலை வாய்ப்பு முன்னுரிமை வந்துடும். நீ மொத்தமா எல்லா இந்திக்காரன் எடுத்துக்கிட்டு என்ன 400 பேர் எடுத்தா 4 பேர் யாரும் இல்ல. இந்திய நிலப்பரப்பு, இந்த நிலப்பரப்பு முழுதுமே இந்த பழுப்பு நிலக்கரி வளம் 81 விழுக்காடு தமிழ்நாட்டுல தான் இருக்குது. அதுல 31 விழுக்காடு இங்க பாத்துக்கிறீங்க. 50 விழுக்காடு மன்னார்குடி பக்கத்துல இருக்குதுங்க. இங்க இருந்து தோண்டிக்கிட்டே போனான்னு வச்சுக்கிறீங்க. நம்ம எங்கிட்டு போறது? இப்படியே போய் கடல்கள் வந்து சாக வேண்டியதான். வேற எங்க போய் இருக்கிறது? நீ விடுப்பா, போதும்பா. காற்றாடிக்கு வாப்பா, காற்றாலை மின்சாரத்துக்கு வாப்பா, சூரிய ஒளி மின் பூங்கா அமைப்பா, அங்க வாப்பா. ஆஸ்திரேலியா ஜப்பான்ல போய் அந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து கடல்ல மின்சார அலையில எடுக்கிறான்பா. அதை கொண்டு வாப்பா, கடல் அலையில. அது எந்த பாதிப்பும் இல்ல சூரியனுக்கு. நாங்க எதிர்த்தா எங்களை என்ன வேணாலும் செய்ப்பா.